நீங்கள் நல்லா இருப்பீங்க. இந்த நாளிலும் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்து நடந்து முடிந்தது அதை பற்றி சொல்ல ஒரு சின்ன ஒரு கேட்ட கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஊரில் ஒருவர் இருந்தார். அவருக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். அவர் போகும்போது வயதானவர்கள் வயது இருக்கும் பொழுதே அவருக்கு வயிற்றில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துவிட்டது. டாக்டரிடம் போனார்கள். அப்பொழுது 2 மனைவிகளும் போனார்கள். அவரை பெட்டில் படுக்க வைத்துவிட்டு அந்த டாக்டர் சொன்னார், செக்கப் எல்லாம் முடிந்துவிட்டு முதல் மனைவியிடம் சொன்னார், அம்மா இந்த ஐயாவுக்கு கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும், ஆனால் கேரண்டி சொல்ல முடியாது என்று சொன்னார்கள். அதை கேட்டு 2வது மனைவி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். முதல் மனைவி வேண்டாம் ஆப்ரேஷன்லாம் ஒன்றும் வேண்டாம் ஐயா டாக்டர்கிட்ட கேட்டான். உடனே 2வது மனைவி இல்லை ஆப்ரேஷன் பண்ணித்தான் ஆகணும், அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க என்று சொன்னார்கள். இதை எல்லாம் பெட்டில் படுத்திருந்தால் அவருடைய அந்த ஆளும் கேட்டுக்கொண்டிருந்தார், டாக்டரும் கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் பேச முடியாத அளவுக்கு எல்லாம் டியூப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தார். அவர் அழகாமல் டாக்டர் கொஞ்சம் பக்கத்தில் வாங்கி என்று சைகை சொன்னார். அவர் பக்கத்தில் வந்து நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்ட பொழுது அவங்க 2 பேரும் சொல்கிறது, அது என்ன ஒன்று சொல்லிகிட்டு இருக்கட்டும் டாக்டர், எனக்கு எங்கள் வீட்டு வேலைக்காரையும் கொஞ்சம் கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்கிறான்னு பார்த்து அதுக்கு மேலே நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் என்று சொன்னாராம். இது எப்படி இருக்கு? இது போலத்தான் ஆபிரகாமுக்கு சாராள் என்ற மனைவி இருந்தார். ஆபிரகாமைத்தான் ஆண்டவர் அழைத்தார். ஆபிரகாமைத்தான் நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொன்னார். அவன் கீழ்ப்படிந்தான். ஆனாலும் அவன் 100 வயதாயும் அவர் இருவருக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்பொழுது அந்த வீட்டுக்கு தேவனுடைய தூதர்கள் வந்தார்கள். அடுத்த வருடம் இந்நேரம் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொல்லிவிட்டு போனார்கள். ஆனால் வயதான காரணத்தினால் குழந்தை பெறக்கூடிய எல்லா பலமெல்லாம் போய்விட்ட காரணத்தினாலும் அதில் ஆண்டவரே சொல்லிவிட்டாரே என்று ஒரு விசுவாசத்தில் ஆபிரகாம் 25 வருடங்கள் அவன் வெயிட் செய்திருந்தான். அவன் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் நடக்கும் என்று. இதற்கிடையில் சாராள் சொன்னால், குழந்தை இல்லாவிட்டால் நம்ம குழந்தை ஒரு கணவன் மனைவி இருந்தால் ஒரு குழந்தை இருந்தால் தான் அது வீடாக இருக்கும் என்று அவளுடன் வேலை பார்த்த அவளுக்கு வேலை செய்த ஒரு வேலைக்காரியான ஆகார் என்பவளை கணவனோடு சேர்த்து வைத்தாள். அதன் மூலம் பிறந்தவன் தான் இஸ்மவேல். அந்த இஸ்மவேலு ஈசாக்கு முன்பே அவன் பிறந்து விட்டான். அவன் பிறந்த பிறகு ஆகாருக்கும் சாராளுக்கும் முதல் மனைவிக்கும் அவளுக்கும் சண்டை வந்தது. அது பின்னால் வந்த காரியம். இதனால் தான் இந்த உலகமே 2ஆக பிரிந்து கிடைக்கிறது. ஒன்று ஆபிரகாம் சந்ததி, ஆபிரகாம் சந்தையில் ஒரு சந்ததி, அந்த பக்கம் சவுதி அரேபியா, அந்த சவுத்து யூத் எல்லாம் துபாய் எல்லாம் இருக்கிறவங்க பாகிஸ்தான் இருப்பவர்களும் ஒரு சந்ததியால் இந்த பக்கம் இருப்பவருமாக மாறி இப்பொழுது 2க்கும் கலகம் வந்து கொண்டிருக்கிற அளவில் இருக்கிறது என்றால் ஒரு பெண்ணுடைய அவசர புத்தி. நாம் எப்போதும் ஒரு மனைவியோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்தி செல்வோமாக என்று கூறி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை சந்திப்போமா?